எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எழுத்துக்களுடைய இடப்பிறப்பும் பார்க்க வேண்டியிருக்கு, முயற்சி பிறப்பும் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன இடப்பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து எந்த இடத்துல இருந்து தோன்றுறதுன்னு பாக்குறோம். எழுத்து உருவாகக்கூடிய இடம் எந்த இடத்துல இருந்து உருவாகுது, அதான் இடப்பிறப்புங்கிறாங்க. அந்த இடத்துலதான் ஆரிஜின். முயற்சி பிறப்புங்கிறது வெளிப்படக்கூடிய இடம், எந்த இடத்துல இருந்து வெளிவருது, எந்த இடம் உரசும் போது வெளிவிடுது, அதான் என்ன சொல்றோம், முயற்சி பிறப்புங்க. எழுத்துக்கள் எங்கெல்லாம் இடமாக கொண்டு பிறக்குதுன்னா, மார்பு, கழுத்து, மூக்கு மற்றும் தலை, இங்கிருந்துலாம் எழுத்துக்கள் உருவாகுது. முயற்சி செய்து எங்க இருந்து வெளியே வருது, இதழ், நாக்கு, பல் பகுதி, அன்னம், அன்னம்னா மேல் பகுதி, இங்கெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒன்றொன்று மாறி முயற்சி பிறப்பு காரணமாக எழுத்துக்கள் வெளியே வந்து ஒலிக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுதே உயிரெழுத்துக்கள் பிறந்தது. அப்போ உயிரெழுத்து ஆ முதல் அவ்வரை 12 உயிரெழுத்தும் எங்க இருந்து பிறக்குது அப்படின்னா கழுத்தில் இருந்து பிறக்கு. மெய் எழுத்துக்கள்ல 18 எழுத்துக்கள் இருக்கு. வல்லின எழுத்துக்கள் மார்பு, மெல்லின எழுத்துக்கள் மூக்கு, இடையின எழுத்துக்கள் கழுத்தில் இருந்து பிறக்குது. ஆயுத எழுத்து மட்டும் தலையை இடமாக கொண்டு பிறகு. சரி, இதை எப்படிங்க முயற்சி பண்ணி எப்படி சொல்றது, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னா, உயிரெழுத்து 12 முயற்சி பிறப்ப பார்க்க போறோம். முதல்ல அ ஆ இதெல்லாம் சொல்லுவோம், ஆனா ஆவண்ணான்னு சொல்றோம். இது ரெண்டும் எப்படி பிறக்குதுன்னா, எந்த விதமான நாக்கு எதையும் டச் பண்ண, வெறுமனையா வாயை ஓபன் பண்ண போதும். ஆ ஆ, நாக்கு பல்லுக்கு அங்க வேலையில, வாயை ஓபன் பண்ணாலே சத்தம் வந்து. இ ஈ ஏ ஏ ஐ, இந்த 5 எழுத்துக்களும் வாயை திறந்து, அது போக மேல் வாயில உள்ள பல்லு இருக்கு பாத்தீங்களா, அது நாக்கோட விளிம்பு, இந்த நாக்கோட டிப்பு அந்த மேல்வாய் பல்லை தொடுவதால் தோன்றும். ஓ ஓ ஓ ஓ ஔ, இதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுது, வாயை குவிச்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இக்கு இங்கு, இச்சு இஞ்சி, இட்டு இன்னு, இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி உருவாகுதுன்னா, எழுத்துக்கு நாக்குடைய முதல் பகுதி அன்னத்துடைய தொடுவதால் உருவாகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு. ரெண்டாவது, இது ரெண்டாவது வருது பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நாக்குடைய நடுப்பகுதி அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுது அப்படின்னு. இச்சு இஞ்சின்னு நாக்குடைய நடுப்பகுதியை மேல நடு அன்னத்துல ஒட்டணும். இடை நாவையும் நடு அன்னத்தையும் தொடுவதால் உருவாகுது. இட்டு இன்னுங்கிற வார்த்தைகளை சொல்லும் போது நாக்குடைய நுனி பகுதி அன்னத்துடைய நுனி பல்லுக்கு கொஞ்சம் மேல, இட்டு இன்னும் சொல்லும் போது உங்க நாக்கு ஆட்டோமேட்டிக்காவே தொற்றும். அடுத்தது இத்து இந்து, இந்த வார்த்தை சொல்லி பாருங்க, நீங்க சொல்லுங்க, இத்து இந்து சொல்லுங்க, இந்த நாக்கு ஆட்டோமேட்டிக்கா பல்லுக்கு ஒரு தட்டு தட்டிட்டு வந்துடும். இத்து அப்படின்னு சொல்லுவோம், பல்லு அடிக்கும். இவ்வளவு நேரம் அன்னத்துல உரசிட்டு இருந்த இத்து இப்ப என்ன பண்ணுவோம், பல்லுல போய் இடிக்கும். பாருங்க, பல்லின் அடிப்பகுதி, அது மேல்வாயோட பல்லின் அடிப்பகுதியில தான் என்ன பண்ணும், நாக்கு போய் இடிக்கும். அன்பல், அன்பல்னா மேல இருக்கக்கூடிய பல்ல அடிப்பகுதியில இருக்கக்கூடிய நாக்கு முடியோட தேன வரும். தேனான அர்த்தம் இத்து இந்த. இப்ப இம்மு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல் உதறு கீழ் உதறு பொருந்தும், அவ்வளவுதான், வேற நாக்குக்கு வேற இல்லை. இப்ப இம்முன்னா அர்த்தம், மேல் கீழ் உதறு பொருந்தும். நாக்கின் அடிப்பகுதி, நாக்கோட கீழே இருக்கிற அடிப்பகுதி மேல்வாயோடைய அடிப்பகுதியை பொருந்தும் பொழுது ஈங்கிற எழுத்து உருவாகும். அடுத்த இரு இல்லு, இல் கஷ்டமானது, அப்படியே இப்ப பொருந்துனது அப்படியே ஒரு தடவம். நாக்கு மேல இருக்கக்கூடிய இந்த அன்னப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த அன்னப்பகுதி அப்படியே வருடும் பொழுதுதான் எள்ளு உருவாகும். எள்ளு இரு. இந்த இல்லு எப்படி சொல்றது, இந்த இல்லு எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த இல்லு சொல்லும் பொழுது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, அந்த கீழே இருக்கக்கூடிய பல்லோட அடிப்பகுதி இல்லு, அந்த பகுதியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல்லுன்னு சொல்லும். இப்போ இந்த இல்லு சொல்லும் போது மேல்வாயை நாவின் ஓரங்கள் தடித்து தடவும், அப்படி நிக்காம உள்ள தள்ளணும், இல்லு அப்படி சொல்லும். நாக்குடைய நுனி பகுதி தடித்து பல்லுடைய அடிப்பகுதி தொட்டுச்சு நெருங்குச்சுன்னா இல்லு. அதே இது தடித்து தட வச்சு வருடி விட்டுச்சுன்னா அது இந்த இல். அடுத்து இந்த இவ்வு சொல்லி பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த இவ்வு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, கீழே உதட்ட இந்த மேல உள்ள பழுது ஒரு கவ்வுக்கும், இவ்வு. கடைசி உள்ள இர் இன், இந்த இர் இன்னுங்கிற 2 வார்த்தைகளும் மேல்வாயை நாக்கி நுனி மிகவும் பொருந்துவதால், ரொம்ப க்ளோஸாவே இருக்கும் போதுதான் இந்த இடத்துல இர் இன்னுங்கிற வார்த்தைகள் வரும். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 30 எழுத்துக்களும் எங்க இடமாக பிறக்குது, மார்பா, கழுத்தா, மூக்கா, இல்ல தலையா. முயற்சி பிறப்பு எந்த இடத்துல எந்த வாய் பற்களை எப்படி அசைக்கும் பொழுது உருவாகுதுன்னு பாக்கணும், இந்த எழுத்துக்களின் பிறப்பு. சோ எழுத்துக்களின் பிறப்பை பற்றி நன்னுடனார் தான் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்கிறாரு.